நிறைய பேசிட்டேன், நேற்று பேசிட்டேன் நிறைய அறிக்கை விட்டுட்டேன். வேற என்ன திருவண்ணாமலையில ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து ஆந்திராவில் ஒரு பொண்ணு காய்கறி இறக்க வந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. ஆமா, அதுக்கு இந்த காவல்துறையுடைய செயல்பாடுகள் காவல்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் பொதுவாக பாலியல் சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது. அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக அவர்களை கைது செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற பாலியல் சீண்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். அமெரிக்க அதிபர் வந்து அந்த இந்திய படங்களுக்கு வரி கொடுத்திருக்காரு. இது நீங்க நாடாளுமன்றத்தில் வந்து வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல முன்கூட்டியே இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அரசு தான் இதுல வந்து பதில் சொல்லணும், உரிய நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும். நம்முடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை பேணி வருகிறார். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார். வரி விதிப்பு போன்ற தாக்குதல்களை. அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையிலே அனுமதிப்பதில்லை. வருகிற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கைகளை கட்டாயம் எழுப்புவோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆணையிட வேண்டும். முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், வட மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும், இனிமேல் இது போன்ற விபத்துகள் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை மாவட்டங்கள்ல நடக்காத ஒரு விஷயம் வந்து கரூர்ல நடக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செய்தித்தாளெல்லாம் பார்க்கிறோம், கரண்ட் போச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள் வந்து அதிகமா ஏற்படுத்துற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு குறைபாடும் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. இது நீங்க பாக்குறீங்க? மற்ற மாவட்டங்கள்ல நடக்கல அப்படின்னு சொன்னா, அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா? அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும் போது, பரப்புரை மேற்கொள்ளும் போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா, திமுக ஆட்சியில் இருந்ததா? இந்த ஒப்பீடே தவறானது. மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால், இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார்? ஆட்களை ஏவினாரா, கல்லெறிந்தாரா, வன்முறையை தூண்டினாரா? அதனால் போலீஸ் லத்திச்சார்ஜ் நடந்து, துப்பாக்கி சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா?
இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து. அது வந்து ஸ்டாம்பீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள். இது கூட்ட நெரிசல்ல இறந்துருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனால் 10 பேர் 15 பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி. நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும், இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். அரசியல் அனுபவமற்றவர்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜயை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? இவராக இப்படி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கருத்துருவாக்கம் செய்கிறாங்க. இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும். கூட்டங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் வரது வந்து மிகவும் ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்கு. எடப்பாடியோட கூட்டமா இருக்கட்டும், இப்ப நடிகர் விஜயோட கூட்டமா. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆம்புலன்ஸ் எங்க கூட்டத்திலே பல முறை வந்திருக்கு. நாங்க நிறைய காட்டவா சான்ஸ்? இது எக்ஸாம்பிள் காட்டவா? எங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தா வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம். ஒரு இடத்துல இருந்து ஆள் இல்லாமல் போவோம். பிக்கப் பண்ண தான் ஆளோட போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க. பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. இது என்ன? இது ரொம்ப அரசியல் நாகரிகமான அரசியல் இல்லை. ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அவருடைய PSO என்ன சொல்கிறாருன்னா, மயக்கம் போட்டு விடுறாங்க, அவர் தயவு செய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்றாங்க. இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது. அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சுது. கரூரில் நடந்த 41 உயிர்களை இழந்து இன்னும் பலர் மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்கே பார்த்துட்ருக்கோம். எத்தனையோ குடும்பங்களில் தந்தையை இழந்திருக்கிறார்கள், குழந்தைகளை இழந்திருக்காங்க. படிச்சுட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினச்ச அடுத்த தலைமுறையை அவங்க இழந்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகளோட உயிர் போயிருக்கு. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் கதறலும் இன்னைக்கும் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே பார்க்க முடியுது. என்ன பண்ணாலும் வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரலைன்னா அவங்களோட எதிர்காலம், நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மிக சோகமான ஒரு சூழல் தான் நாங்கள் இருக்குது. பல பேர் வந்து இன்னும் மருத்துவமனையில் அந்த காயங்களோடு வலிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். முதலமைச்சர் உடனே வந்து அன்று இரவே அவங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றார்கள்.
ஒரு நபர் கமிஷனர் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டறிவதற்காக நியமித்திருக்கிறார்கள். என்டையர் கவர்மெண்ட் மெஷினரி, அமைச்சர்கள் எல்லாமே அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். அதை தாண்டி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வந்து உடனடியாக ஒரு நிவாரணத் தொகையையும் அறிவித்து அதை வழங்கியும் இருக்கிறார்கள். ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க, இது வந்து யாரையும் பழி சொல்லக்கூடிய நேரமோ, யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடிய நேரமோ இல்லை. சமூக வலைதளங்கள் வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குடும்பங்களுடைய வலி, ரணம், காயம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தவறான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து வலிகளை நாம் உருவாக்கக்கூடாது. அரசாங்க மிஷினரி இமீடியட்டாக வேலை செஞ்சுது. இருந்த போதும் இப்போ அரசாங்கத்து மேலேயே பழியும் போடுறாங்க. இது ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்குன்னு சொல்லி தாவேகா தலைவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? திமுக இதில் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்றக் கழகம், அரசாங்கம். இதில் ஏன்னா அதுதான் மனிதர்கள் அவருடைய உயிர், மக்களுடைய ஆறுதல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். அடிப்படையில் வந்து எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்கள் யார் மேலே நம்ம குற்றம் சுமத்துகிறோம் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக வேறு விசாரணையிலே உண்மை வெளிவரும். முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ப்ளேம் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று, தவறான ஒன்று. அந்த நேரத்தில் நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும். ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதோ, ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ, தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று. அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள், நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்லேருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ, அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது. மேடம், தாவாக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விட்டர் போடுறாரு, ஒரு அறிக்கை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது இந்த தாவாக்கா, எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு ட்விட்டர் ஆதவர்ஜினா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலீட் பண்ணிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இப்பொழுது நாம் வந்து மக்களை பற்றி அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பை பற்றி, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல, வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியது தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை. வேறு எந்த இடத்துலையுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இன்னும் உயிர் சேதமும், இன்னும் உயிரிழப்பும், இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக தான் முதலமைச்சர் கூட வந்து நேற்று
யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு தொனியில் யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வன்முறையை தூண்டக்கூடிய செயலில் யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம். மக்களை பற்றி கவலை இல்லை, எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம். விசாரணை ஆணையத்தை முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஆனாலுமே எதிர்கட்சிகள் ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு இதை கேட்குறாங்க. அதிமுக பாஜக நிலை எப்படின்னு பார்க்குறேன். எங்க யார் வேணாலும் எதை வேணாலும் கேட்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கு. அது விசாரணையை அடுத்த நாளே வந்துட்டாங்க. அவங்க விசாரணை தொடங்கி இருக்கிறது. அதை தாண்டி எப்படிப்பட்ட விசாரணைகள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ கேட்கட்டும். அதை பற்றி யாருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து. You went to Karur. How was the situation over there? It was very painful to be there.